தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பிரம்மாண்டமான போராட்டம் நடக்க போகிறது. அந்த போராட்டம் எதுக்காக நடக்க போகிறது அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் மோடிக்கு எகெயின்ஸ்டா ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அறிக்கையில கச்சத்தீவை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ திமுக அரசாங்கம் தொடர்ந்து தன்னோட வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்கு. 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படி சொல்லி திமுக அரசு சொன்னாலும் அந்த 99%த்துல 1% கூட ப்ராப்பரா நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற விமர்சனம் தமிழக மக்கள் மத்தியிலும் எதிர்கட்சி தலைவர்கள் மத்தியிலும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்காக 2 விஷயத்த எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஒன்று நீட் பிரச்சனை. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரம் செய்யும் போது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா ஃபர்ஸ்ட் ரத்து செய்யப்படுவது நீட், அதுக்கப்புறமா கச்சத்தீவு மீட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா கச்சத்தீவை எழுதி கொடுத்துற கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டே கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்பதான் அந்த ஒரு விஷயத்த நாங்கள் மீட்டு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த 2 வாக்குறுதியும் நிறைவேற்றாம தான் இப்போ வரைக்குமே இருக்கு. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற சொன்ன விஷயம் இப்போ வரைக்குமே நிறைவேற்றப்படவில்லை. அதே மாதிரி கச்சத்தீவு மீட்கப்படும் அப்படிங்கிற சொன்ன விஷயமும் இது வரைக்கும் நிறைவேறப்படவில்லை. ஸோ இதை பத்தி தளபதி விஜய் அவர்களும் சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. நீட் தேர்வு அந்த கச்சத்தீவு. ஸோ நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்க முடியும். மாநில அரசுகள் அதை தடை செய்ய முடியாது, ரத்து செய்ய முடியாது, அதுக்கு எகெயின்ஸ்டா போராட முடியும். ஆனா தப்பான பொய்யான வாக்குறுதிகளை திமுக அரசு கொடுத்து கொண்டு வருகிறது அப்படி சொல்லி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கச்சத்தீவுக்காக மோடி அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கையும் தளபதி விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டும், 90 வருடம் குட்டகைக்கு கச்சத்தீவை கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லி தளபதி விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன மேட்டர்னா, இந்த கச்சத்தீவுக்காக கடலூர் மீனவர்கள் எல்லாத்தையுமே திரட்டி ஒரு மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா மே முதல் வாரம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் முடியாததா அந்த போராட்டம் இப்ப பேசப்படாம அப்படி ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. மேபி ஜூன்ல ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனநாயகம் திரைப்படம் ஷூட்டிங் நடந்தா என்ன, போராட்டம் ஒரு பக்கம் நடக்கட்டும், தளபதி விஜய் அவர்கள் 2 நாள் போராட்டத்துல கலந்துகிட்டோம் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஒரு போராட்டம் நடக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்துல கலந்து கொண்டா கட்டுப்படுத்த முடியாத மிக பிரம்மாண்டமான போராட்டமா இருக்கும். இதனால் தளபதி விஜய் மீது கேஸ் ஃபைல் ஆகி 15 நாட்கள் ரிமாண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி 15 நாட்கள் ரிமாண்ட் பண்ணும்போது ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் பாதிக்கும். ஸோ அதனால ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டா முடிச்சிட்ட அப்புறமா ஜூன் மாதம் தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் செல்ல போறாங்க. அந்த நடைப்பயணத்துல முக்கியமான விஷயமாவே கட்சித்தீவு மீட்பை பத்தி தான் ஒரு பிரம்மாண்டமான போராட்டம் கடலோர மீனவர்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி நடத்த போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிளா தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னை, அதுக்கப்புறம் 18 இடத்துல மிக பிரம்மாண்டமான போராட்டம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பாக நடத்தப்பட்டது. அது மிக விரைவில் தளபதி விஜய் அவர்கள் சார்பாக கடலோர மீனவர்களுக்கு கச்சத்தீவுக்காக நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் மீனவர்கள் கிட்ட இதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு வருகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் விவசாயிகளை கவர் பண்ணிட்டாங்க தளபதி விஜய். அதுக்கப்புறமா கச்சத்தீவு மீனவர்களை கவர் பண்ண போறாங்க. தளபதி விஜய் அவர்களோட அடுத்தடுத்த அதிரடியான முடிவுகள் எல்லாம் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்துக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க? தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பிரம்மாண்டமான போராட்டம் நடக்க போகிறது. அந்த போராட்டம் எதுக்காக நடக்க போகிறது அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் மோடிக்கு எகெயின்ஸ்டா ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அறிக்கையில கச்சத்தீவை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ திமுக அரசாங்கம் தொடர்ந்து தன்னோட வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்கு. 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படி சொல்லி திமுக அரசு சொன்னாலும் அந்த 99%த்துல 1% கூட ப்ராப்பரா நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற விமர்சனம் தமிழக மக்கள் மத்தியிலும் எதிர்கட்சி தலைவர்கள் மத்தியிலும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்காக 2 விஷயத்த எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஒன்று நீட் பிரச்சனை. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரம் செய்யும் போது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா ஃபர்ஸ்ட் ரத்து செய்யப்படுவது நீட், அதுக்கப்புறமா கச்சத்தீவு மீட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா கச்சத்தீவை
எழுதி கொடுத்துற கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டே வந்து கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்பதான் அந்த ஒரு விஷயத்த நாங்க மீட்டு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த 2 வாக்குறுதியும் நிறைவேற்றாம தான் வந்து இப்போ வரைக்குமே இருக்கு. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற சொன்ன விஷயம் வந்து இப்போ வரைக்குமே நிறைவேற்றப்படவில்லை. அதே மாதிரி வந்து கச்சத்தீவு வந்து மீட்கப்படும் அப்படிங்கிற சொன்ன விஷயமும் வந்து இது வரைக்கும் நிறைவேறப்படவில்லை. ஸோ இதை பத்தி வந்து தளபதி விஜய் அவர்களும் சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. நீட் தேர்வு அந்த கச்சத்தீவு. ஸோ நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் வந்து மத்திய அரசு தான் வந்து எந்த முடிவா இருந்தாலும் எடுக்க முடியும். மாநில அரசுகள் வந்து அதை வந்து தடை செய்ய முடியாது, ரத்து செய்ய முடியாது, அதுக்கு எகென்ஸ்டா போராட முடியும். ஆனா வந்து தப்பான பொய்யான வாக்குறுதிகளை திமுக அரசு வந்து கொடுத்து கொண்டு வருகிறது அப்படி சொல்லி ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கச்சத்தீவுக்காக வந்து மோடி அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கையும் வந்து தளபதி விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கச்சத்தீவை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்க வேண்டும், 90 வருடம் வந்து குத்தகைக்கு வந்து கச்சத்தீவை வந்து கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லி தளபதி விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன மேட்டர்னா, இந்த கச்சத்தீவுக்காக வந்து கடலூர் மீனவர்கள் எல்லாத்தையுமே திரட்டி ஒரு மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா மே முதல் வாரம் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து முடியாததா அந்த போராட்டம் வந்து இப்ப வந்து பேசப்படாம அப்படி வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. மேபி வந்து ஜூன்ல ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனநாயகம் திரைப்படம் ஷூட்டிங் நடந்தா என்ன, போராட்டம் ஒரு பக்கம் நடக்கட்டும், தளபதி விஜய் அவர்கள் 2 நாள் போராட்டத்துல கலந்துகிட்டோம் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஸோ வந்து அந்த ஒரு போராட்டம் நடக்கும்போது வந்து தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்துல கலந்து கொண்டா கட்டுப்படுத்த முடியாத மிக பிரம்மாண்டமான போராட்டமா இருக்கும். இதனால் வந்து தளபதி விஜய் மீது கேஸ் ஃபைல் ஆகி 15 நாட்கள் வந்து ரிமாண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி 15 நாட்கள் ரிமாண்ட் பண்ணும்போது வந்து ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பாதிக்கும். ஸோ அதனால ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்ட அப்புறமா ஜூன் மாதம் வந்து தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் வந்து செல்ல போறாங்க. அந்த நடைப்பயணத்துல முக்கியமான விஷயமாவே கச்சத்தீவு மீட்பை பத்தி தான் வந்து ஒரு பிரம்மாண்டமான போராட்டம் கடலோர மீனவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்று திரட்டி நடத்த போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிளா தான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னை, அதுக்கப்புறம் வந்து 18 இடத்துல வந்து மிக பிரம்மாண்டமான போராட்டம் வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பாக வந்து நடத்தப்பட்டது. அது மிக விரைவில் வந்து தளபதி விஜய் அவர்கள் சார்பாக கடலோர மீனவர்களுக்கு கச்சத்தீவுக்காக நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் மீனவர்கள் கிட்ட வந்து இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து விவசாயிகளை வந்து கவர் பண்ணிட்டாங்க தளபதி விஜய். அதுக்கப்புறமா வந்து கச்சத்தீவு மீனவர்களை வந்து கவர் பண்ண போறாங்க. தளபதி விஜய் அவர்களோட அடுத்தடுத்த அதிரடியான முடிவுகள் எல்லாம் வந்து ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் கிளைமேக்ஸ் மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்துக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க?